உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மோகா டெக்னிக்கல். நான் உங்கள் மோகன். இன்னைக்கான வீடியோல முக்கியமான ஒரு 2 டிப்ஸ் உங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். ஒன்னு வந்து டெலிகிராம்ல இருந்து, ரெண்டாவது பார்த்தா வந்து Facebookல இருந்து. இந்த 2 விஷயங்களை பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்குங்க. அதனால வீடியோவை கடைசி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க வந்து தமிழ்ல தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து டெலிகிராமில் இருந்துங்க. டெலிகிராமில் பார்க்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப சிம்பிள் தான். எதுக்கு அப்படின்னா, இப்போ யாருக்காவது நீங்கள் வந்து மெசேஜ் வந்து பண்ணும்போது அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அவங்க ஏதாவது பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருக்கலாம், வேறு ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இருக்கும்போது ஸோ அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத வகையில் நம்ம வந்து சைலண்ட் மெசேஜ் அனுப்புறதுக்கு இதுக்குள்ள ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ அது எப்படின்றதை பார்த்துடலாம். முதல்ல டெலிகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் யாருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ண விரும்புறீங்களோ அவங்க பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து டைப் பண்ணுங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ஒரு மெசேஜ் வந்து டைப் பண்ணுறேன். கீழே வந்து சென்ட் பட்டன் இருக்கு இல்லையா? அந்த பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமாக ஷெட்யூல் மெசேஜ். இந்த ஷெட்யூல் மெசேஜ் எதுக்கு அப்படின்னு பாருங்க. நீங்கள் வந்து குறிப்பிட்ட டைம் பார்த்தா நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது முன்னாடி போட்டு வச்சிடலாம். அந்த டைமுக்கு அந்த மெசேஜ் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சென்ட் ஆனது ஆகிடும். ரெண்டாவது சென்ட் வித்வுட் சவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமாக அந்த மெசேஜ் அவங்களுக்கு எந்த ஒரு சவுண்டுமே இல்லாமல் சென்ட் ஆனது ஆகிடும். ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் வராமல் டிஸ்டர்ப் பண்ணாத வகையில் நம்ம இப்படி மெசேஜை வந்து சென்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது விஷயம் ஃபேஸ்புக்கில் உங்களுடைய ப்ரொஃபைலை நீங்கள் வந்து லாக் பண்ணி வைக்கலாம். பொதுவாக உங்களுடைய நண்பர்களை தவிர்த்து வேறு யாரும் உங்களுடைய ப்ரொஃபைலை பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்படிப்பட்ட லாக் வந்து பார்த்தா நீங்கள் வந்து போட்டு வைக்கலாம். இந்த ஃபீச்சர் ரீசெண்டாக தான் நம்மளுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட் இருக்கு இல்லையா? அந்த 3 டாட் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பாருங்க லாக் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து அதுலேருந்து அட்வான்டேஜாக கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை கீழே பார்த்தா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா நீங்கள் வந்து படிச்சு பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களை தவிர வேறு யாரும் பார்க்க முடியாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரையோ இல்லை அந்த கவர் ஃபோட்டோ இருக்கு இல்லையா? ஃபுல் சைஸ் கவர் ஃபோட்டோவோ யாரும் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸை தவிர அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஈவன் உங்களுடைய ஸ்டோரிஸ் கூட உங்களுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பாருங்க உங்களுடைய நீங்கள் ஷேர் பண்ணுற போஸ்ட் எல்லாமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தான் போகும், வேறு யாருக்கும் போகாத மாதிரியும் கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக உங்களுடைய ப்ரொஃபைல் பார்த்தா நீங்கள் வந்து மூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆப்ஷன் பார்த்தா நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. லாக் பண்ணி வச்சுக்கோங்க. வேணும்னா உங்களுக்கு லாக் வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறுபடியும் போயிட்டு நீங்கள் வந்து அன்லாக் கூட பண்ணிக்கலாம். இது உண்மையில ஒரு செக்யூரான ஆப்ஷன் கூட, மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மோகா டெக்னிக்கல். நான் உங்கள் மோகன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் யூஸ்ஃபுல்லான ஒரு 2 டிப்ஸ் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒன்று வந்து டெலிகிராமில் இருந்து, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து Facebookல இருந்து. ரெண்டுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போதுங்க. அதனால் வீடியோவை கடைசி பாருங்க. இந்த வீடியோக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நம்ம கூட மறக்காம வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது சிறிய வீடியோ தான், இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச வீடியோ மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நம்ம கூட மறக்காம வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டான நிறைய டெக் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் டு பேக் வந்துகிட்டே இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ அடுத்த வீடியோக்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Are you listening? Damn.